எனக்கு முன்னால் பொதுவாக அவ்வளவாக பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. அதே சமயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு பிடிவாதமாக அந்த மாதிரி இல்லை. பார்த்தவொன்னு அப்படி முகத்தை பார்த்தவொன்னு சில விஷயங்களை குறிப்பிட்டார். என்னை பற்றிய விவரங்கள் இது எப்படி சாத்தியம்னு புரியாத இந்த கட்டம் போட்டு பார்ப்பார். இந்த கிரகங்களுடைய சூழ்நிலை வச்சு அதுவும் பார்ப்பார். முகத்தை பார்த்து பெயரை வைத்து அப்படியும் சொல்லுவார். நியூமராலஜியும் சொல்லுவார். ஜெர்மனியில் நாட்டில் என்ன நிகழப் போகிறது அப்படின்னு நீங்க சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது அபூர்வ அபார சக்தி. அம்மா எப்படி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்காங்க. அக்டோபர் 16 குறிப்பாக அவங்கள பத்திரமா இருக்க சொல்லுங்க. ஒரு விபத்து அவங்களுக்கு நேரிடும். இந்த சம்பவம் நடந்தது, அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்கன்னு டக்குன்னு நான் எனக்கு ஃபோன் வருது. சொல்லும்போது இன்னைக்கு என்ன தேதி? அக்டோபர் 16. டிசம்பர் மாதத்தில் மனைவி அழைத்து எனக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது, ஜனவரி 1 to 15 இதில் நான் உழைக்கிறது கஷ்டம். அப்படி நான் ஒரு கால் ஏதோ ஒரு இதில் தப்பித்தால் இன்னொரு 8 வருஷம் இருப்பேன். ஆனால் அவரால் அவரோட இறப்பை மாற்றிக்க முடியாத ஒரு திறன் இல்லையா? இல்லை அது நீங்கள் அவரே என்ன சொல்லுவார்னா, திருசக்தி சுந்தரராமன் கொஞ்சம் அதிகப்படியாக பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சத்தியமாக நான் நம்பும் கடவுள் மேல் ஆணையாக சொல்கிறேன், அவ்வளவு உண்மை. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கம்மா யாஸ்மின், சொல்லுங்கள். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நான் இந்த நேர்காணல் நான் எனக்குமே ரொம்ப புதுசு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் சினிமா, கிரைம், கரண்ட் அஃபேர் அது சார்ந்த விஷயங்களை தான் பேசிடணும். இன்றைக்கி புதுசாக ஜோதிடம் சார்ந்து பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். ஃபஸ்ட்டு ஜோதிடம் அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வர்றது நிறைய, ஏன்னா ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு ஜாம்பவான் அப்படின்றவர் தான் நெல்லை வசந்த் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். அது சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி ஜோதிடம் பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? பொதுவாக நான் 1978 நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். ஒரு 47 வருடங்களாக. நான் வங்கி அதிகாரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவுக்கு போனேன். அங்கே இந்தோனேஷியாவில் தொழிலதிபராக இருந்து அங்கே அதிபர், அதாவது ஜனாதிபதிக்கு கௌரவ ஆலோசகராகலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி பல பத்திரிகைகள், 6 பத்திரிகைகள், தமிழக அரசியல் உட்பட பத்திரிகைகள் நடத்தினேன். இது ஒரு பக்கம். இது தவிர நான் கவிஞன், நான் பட்டிமன்ற பேச்சாளன், நாடக நடிகன், மேடை நாடக நடிகன். ஒரு 800 நாடக மேடைகளில் ஏறி நடிச்சிருக்கேன் இங்கே இருக்கும் பொழுது. அப்புறம் டிவியில் ஒரு காலத்தில் தூர்தர்ஷன் மட்டுமே இருந்த காலத்தில் நான் பாப்புலர் டிவி ஹீரோ ஒரு காலத்தில். அப்போ ரோட்டில் போனால் பெண்கள்லாம் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குறாம. இது என்னுடைய சுய அறிமுகம், என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு. இப்பொழுது யூடியூபர், ஊடகவியலாளர், அரசியல் ஆர்வலர், அரசியல் ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் பல விஷயங்கள் அரசியலில் நான் பத்திரிகை நடத்தும் போது இப்படி நடக்கும் என்று நான் சில மாதங்களுக்கு முன்னால் கணித்தது சரியான முறையில் அரசியல் யாருமே எதிர்பார்க்காம வேறு எந்த பத்திரிகையிலையுமே அது சொல்லப்படாமல், கணிக்கப்படாமல் நான் சொல்வது நடந்தது. அதனால் அரசியல் ஜோதிடர்னு அது தமாஷா கொடுக்க சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர உண்மையிலேயே எனக்கு ஜோதிடம் தெரியாது என்பது உண்மை. அதை முதல்ல சொல்லிடுறேன். ஜோதிடத்தில் இது சொல்லுவாங்க, இது சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குது, இது இந்த கிரக நிலைமையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோவெல்லாம் விஷயம் தெரியாது. நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்பிக்கை உண்டு இல்லை, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. ஓரளவுக்கு நம்பிக்கை உண்டு. அதே சமயத்தில் ஜோதிடம் சொல்வதற்காக ஜோதிடத்தில் உனக்கு விதி நல்லா இருக்குது, நாளைக்கு காலையில் அப்படியே மாடியிலேருந்து குதிச்சு பாரு, உனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னால் அதுக்காக நம்பி குதிக்க முடியுமா? அந்த மாதிரி கொஞ்சம் சிந்தனை அப்படி நான் மட்டும்தான் சிந்தனை பண்ணுவேன்ல, நிறைய பேர், முக்கால்வாசி பேர் அப்படி தான் நினைப்பாங்க. ஜோதிடத்தை நம்பி எதை செய்வது, சில விஷயங்கள் செய்யலாம், ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம், சில பூஜைகள் செய்யலாம், இல்லை ஒரு இப்படி போங்க அப்படி சில ஒரு வழிகாட்டுதலை வைத்து எடுத்துக்கலாம். முழுதாக நம்பி எதையும் ஒரு அப்படி இறங்கிவிடும். ஏன்னா ஜோதிடம் என்ற கலையை தாண்டி அந்த ஜோதிடருடைய திறமை என்ன, உண்மையான திறமையா? சில பேர் ஜோதிடம்ங்கிற பேரில் எல்லா தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கேயும் உண்டு. ஜோதிடம் சொல்கிறேன்னு ஏதோ ஒன்று சும்மா ஒரு தோராயமாக அடித்து விட்டு
நல்ல பேர் வாங்குற மாதிரி ஒரு ஜோதிடம், பணம் பண்ணுறதுக்காக ஜோதிடம், இப்படி ஜோதிடர்களிலும் எல்லா தொழிலிலும் எப்படி வந்து நல்லது கெட்டது இருக்கோ அதே மாதிரி ஜோதிட தொழிலும் இருக்குது. உண்மையான ஜோதிடர்களும் இருக்காங்க, ஜோதிடர்கள் என்ற போர்வையில் நடமாடுபவர்களும் இருக்கிறார். நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம். எனக்கு வந்து முன்னால் பொதுவாக வந்து அவ்வளவாக பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. அதே சமயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு பிடிவாதமாக அந்த மாதிரி இல்லை. எங்கள் வீட்டில் வந்து ஜோதிடர் ஏதாவது விஷயம் யாராவது ஒன்று போய் பார்க்கணும் அப்படின்னு ஜோதிடர்னா சரி அவங்களுடைய திருப்திக்காக போகிறது அப்படின்னு போய் கேட்போம். அந்த மாதிரி வந்து போய் கேட்டு எது வந்து நம்மளால் உண்மையிலேயே செய்ய முடியுமோ செய்யக்கூடியதோ, ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, துணி வாங்கி கொடுங்க, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது? நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அந்த அளவோடு என்னுடைய ஜோதிட நம்பிக்கை இப்படி தான் இருந்தது. நான் 1992 ஒரு வங்கி அதிகாரியாக இருந்து அதுலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த வங்கியில் ஒரு 15-16 வருஷம் இருந்தேன். பண்ணிவிட்டு நான் வந்து இந்தோனேஷியா போயிட்டேன். நான் இங்கே நாடக மேடைகளெல்லாம் வந்து நான் சொன்னேன் ஹீரோ, அதே மாதிரி டிவிலெலாம் ஹீரோ. அப்பொழுது நடிகர் எஸ்வி சேகர் அவர்கள் அவரும் வந்து நாடகத்தில் மேடைகளில் பாப்புலராக இருந்தார். எனக்கு வந்து அந்த சமயத்தில் நாடக மேடையில் ஏழைகளின் எஸ்வி சேகர்னு பேர். ஒரு நடிகர்னால் ஹீரோவாக நடிக்கிறவர் 100 கோடி வாங்குற நடிகரும் இருக்கார், 1 கோடி வாங்குறவரும் இருக்கார்ல, அந்த மாதிரி வரும்பொழுது நான் ஹீரோவாக தான் நடித்தேன். இருந்தாலும் அவர் என்னை விட பாப்புலராக இருக்கிறதுனால அப்போ வந்து ஏழைகளின் எஸ்வி சேகர்னு சொல்லுவாங்க. அவர் கிடைக்கலன்னா வந்து என்னுடைய ட்ரூப் அதில் வந்து நடிக்க சொல்லுவாங்க. அப்போ எஸ்வி சேகர், விசு அவர்கள், மறைந்த விசு அவர்கள், கிரேசி மோகன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து நண்பர்கள். இந்த ஒரே அந்த நாடகத்துறையில் இருக்கிறதுனால ஒருவருக்கு நண்பர்கள். அந்த வகையில் எஸ்வி சேகர் அவர்கள் தான் வந்து எனக்கு வந்து அவரை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு அதான் நாடக மேடைனா 1978-9 40 வருஷம் 45 வருஷமாக தெரியும். ஒரு முறை அவர் தான் என்னை நெல்லை வசந்தான் அவருக்கு அவர் நண்பராக இருந்தார், எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். அப்பொழுது தான் நான் இந்தோனேஷியா போயிருந்த 1992 நான் போனேன். 93 வாக்கில் எஸ்வி சேகர் அவர்களே அங்கே அழைத்து நாடகம் போட்டிருக்கேன். நிறைய அங்கே இந்தோனேஷியா தமிழ் மன்றம் நான் தான் போய் நிறுவி அதுக்கு தலைவராக இருந்தேன். அங்கே இந்தியா கிளப் இருந்தது, அதுக்கு நான் வந்து பொதுச் செயலாளராக இருந்தேன். அதெல்லாம் இருந்ததுனால நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் எஸ்வி சேகர் ட்ராமாவும் போட்டு பல நிகழ்வுகள், வைரமுத்து விடுது, சாலமன் பாப்பையா, பட்டிமன்றம், இப்படிலாம் நிறைய வரும்பொழுது, கிரேசி மோகன் நாடகம் இதெல்லாம் போடும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே சென்னை வந்திருந்தபோது எனக்கு இவரை ஐயா நெல்லை வசந்தன் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு, அதாவது இப்படி தான் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினதே பாலிமர் ஹோட்டல்னு அப்போது இங்கே மவுண்ட் ரோட்டில் ஒன்று இருந்தது, சாப்பாடு ஹோட்டல். அங்கே நினைக்கிறேன், அப்படி ஞாபகம் எனக்கு இருக்கும், 93 வகையில் இருக்கும். அங்கே மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவரையும் வருது, நானும் 3 பேரும். அப்போ தான் முதலாக பார்த்தவொன்னே, அப்படி முகத்தை பார்த்தவொன்னே சில விஷயங்களை குறிப்பிட்டார், என்னை பற்றிய விவரங்கள். அவரை பார்த்தபோது சில விஷயங்கள் அபூர்வமாக, அதாவது அதிசயமாக, இது எப்படி சாத்தியம்னு புரியாத அளவுக்கு ஒரு விந்தை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் மனசில் பட்டபோது ஒரு நம்பிக்கை வந்தது அவருடைய சோதிடத்தின் மீது. அவர் எப்படின்னு கேட்டால் இஎஸ்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சுவரி பவர். நமக்கெல்லாம் 6 அறிவு பொதுவாக, 7வது அறிவு என்று ஒன்று இருந்தால் விஞ்ஞான ரீதியாக அதுதான் அந்த இஎஸ்பி. ஒருவரை பார்த்த உடனேயே, இல்லை பார்க்காமல் தொடர்பு கொண்ட உடனேயே, இல்லை அவர் பெயரை குறிப்பிட்ட உடனேயே அவரை பற்றிய விவரங்களை சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான திறமை தான் இந்த எக்ஸ்ட்ரா சென்சுவரி பவர் என்பது. நீங்கள் வந்து இதெல்லாம் விஞ்ஞானத்தில் சாத்தியமா அப்படின்னு ஒரு இயல்பான கேள்வி வரும். இது நிரூபணமாகி பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் மூலமாக எனக்கு வந்து நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்க முடியுங்கிறத நான் வந்து நம்பினேன். அது வரைக்கும் நெல்லை வசந்தன் அவர்களே வந்து இந்த கொரோனா போது தான் அவர் மறைந்தார். ஏறத்தாழ 28 வருடங்கள் எங்களுடைய நீண்ட நெருக்கமான நட்பு, எங்களுடைய குடும்ப நண்பர். இந்தோனேஷியா அதிபர் மேகாவதி சுகர்ணோபுத்திரி உட்பட எத்தனையோ வந்து இந்தோனேஷிய அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டில் பல தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இவரை அறிமுகப்படுத்தி ஜோதிடம்
இந்த கட்டம் போட்டு பார்ப்பார், இந்த கிரகங்களுடைய சூழ்நிலை வச்சு அதுவும் பார்ப்பார். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முகத்தை பார்த்து பெயரை வைத்து அப்படியும் சொல்லுவார். நியூமராலஜியும் சொல்லுவார். நியூமராலஜின்னு அந்த எண் கணிதம் அதுவும் சொல்லுவார், நீங்கள் பேரில் இதை மாற்றி. ஸோ அவர் வந்து சில பேர் வந்து நியூமராலஜி மட்டும், இந்த கட்ட ஜோசியம் அப்படி இந்த கிரக நிலைமைனா அது மட்டும். இவர் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பெரிய கலவை. இது எப்படி அந்த கலவை வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமான விஷயம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து நாட்டில் இன்னும் நிகழப்போகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவார். இவர் ஜெர்மனி அப்படிங்கிறத பார்த்துருக்கவே மாட்டார், மேப்பில் கூட பார்த்துருப்பாரான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது, அபார சக்தி. இந்த சக்தியை வந்து முதல்ல எடுத்தோன்னே நான் நம்பலை, முதல்ல கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. ஆனால் படிப்படியாக அந்த நம்பிக்கை வந்து அதிகப்பட்டு போனது காரணம் வந்து அந்த அவரோடு நெருங்கி பழகும் சந்தர்ப்பத்தில் எனக்கு நேரடியாக நகர்ந்த நிகழ்வுகள். என்னுடைய நண்பர் வட்டத்தில் அவரை வந்து அறிமுகப்படுத்தி, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி, அவங்க குடும்பங்களில் நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அறிமுகப்படுத்துகிறோம், அவங்க என்னமோ அவர்கிட்ட பேசுகிறாங்க, நமக்கு எப்படி தெரியும்? நம்ம அது கேட்குறதும் அது நாகரிகம் இல்லை. ஆனால் அவர்களாக சில சமயம் என்னிடம் பகிர்ந்து கொள்வார்கள், இது இப்படி நடந்தது, நீங்கள் சொன்ன அவர் வசந்தன் சார் வந்து பிரமாதமாக இப்படி சொல்லி இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இப்படி கூட சாத்தியமா அப்படின்னு பலமுறை வந்து இது என்ன ஏதாவது மாயாஜாலமா? அவரை பார்த்தால் அவர் வந்து தமிழ்நாடு ஜோதிடர் சங்கத்துடைய தலைவராக இருந்தார். அவரே அந்த விரும்பாத பதவி, அது என்னை வேணாம் விட்டுருங்கன்னுவார். அந்த மாதிரி வந்து அதாவது எந்த ஒரு பதவி, விளம்பரம், பணம் மிக முக்கியமான விஷயம். பணத்தின் மீது, பொருளின் மீது ஆசை இல்லாத ஒரு மனிதனை பார்ப்பது மிகவும் கடினமான விஷயம். நீங்கள் எந்த தொழில், எந்த துறை, எதுலையாக இருந்தாலும். இவர் இவ்வளவு அபூர்வ சக்தி வச்சிருக்காரே தவிர இருந்ததே தவிர இந்த பணத்தின் மீதோ அந்த பொருட்களின் மீதோ எந்தவித ஆசையும் இல்லாத ஒரு மனிதர். அப்போ தான் நான் என்ன நினச்சிப்பேன்னா, ஒரு கால் அப்படி அவர் இருந்ததுனால தான் அவருக்கு அந்த சக்திகளை ஆண்டவன் கொடுத்தாரா, இல்லை அந்த ஆண்டவன் அந்த சக்தியை கொடுத்ததுனால அவர் அப்படி ஆனாரான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதை வந்து ரொம்ப அதாவது அசாதாரணமான அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நிகழ்வுகள் அவரோட நேருக்கு நேர் எனக்கு ஒன்று என்னுடைய குடும்பத்தில் நான் சம்மந்தப்பட்டது. இந்தோனேஷியாவில் பல ஜனாதிபதி உட்பட பல அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நான் ஆலோசகராக, கௌரவ ஆலோசகராக இருக்கும் பொழுது பிரதமர் வாஜ்பாய் அவர்களை சந்திக்கும் பொழுது, அவர்கள் வந்து சந்திக்கும் பொழுது நான் தான் மொழிபெயர்ப்பாளர் இருந்தேன். அந்த மொழி எனக்கு தெரியும். அவங்களே வந்து மேகவதி சுகர்ணோபுத்திரி அவர்களும் அவர்களுடைய கணவர், அவரும் அரசியல்வாதியாக இருந்தார். அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து முதல்வராக தமிழ்நாட்டில் சந்தித்த போதும் நான் தான் வந்து மொழிபெயர்ப்பாளர். எதுக்காக சொல்லனா, அது மொழி என்பது எதனாலன்னா, அந்த ஜனாதிபதி அவர்கள் ஜோதிடம் இவரிடம் கேட்கும்போதும் வேறே வழியே இல்லாமல் நான் தான் மொழிபெயர்ப்பாளர். ஏன்னா இவர் வந்து தமிழை தவிர இவர் ஆங்கிலமும் பேச மாட்டார். அவங்க மொழி மட்டும்தான், அவங்களுக்கு ஆங்கிலம் புரியும், ஆனால் பேச தெரியாது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி கம்யூனிகேஷன், கேள்வி எப்படி, பதில் எப்படி? ஆங்கிலம், தமிழ், இந்தோனேஷிய மொழி மூணும் தெரிந்தவன் நான். அப்போ வேறு வழியே இல்லாமல் நான் வந்து அவங்க குடும்ப ஜோசியத்தை கேட்கும்போது நான் வந்து மொழிபெயர்ப்பாளராக பல சமயங்களில் வந்து அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், பல சமயங்களில் சங்கடமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க குடும்ப விஷயம், அதை இவர் சொல்கிறாரு. இதை நம்ம மொழிபெயர்த்து சொல்லும்போது கொஞ்சம் அதுவும் அரசியல்வாதிகள், ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக நம்மளும் வந்து உஷாராக, இவர் சொல்லுறது அப்படியே சொல்லவும் முடியாது, அதுக்காக மாற்றி பொய் சொல்ல முடியாது. அது சொல்லும்போது கொஞ்சம் அதை சாஃப்டாக சொல்லணும், அதுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் முறையில் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஏதோ சொல்லுவாங்க, ஒரு நூற்றாண்டில் ஒரு 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 அதிசயமான ஒரு மனிதர். ஆனால் அதே சமயம் அவரை பார்க்குறவங்க யாருமே அது மாதிரிலாம் இல்லை. அவர் பாட்டில் ஒரு ஆட்டோவில் ஏறி வருவார், ஆட்டோவில் வந்து அந்த ஆட்டோவில் வெயிட்டிங் போட்டுருவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஆட்டோவில் தான் வருவார். அது எங்கெல்லாம் போகும், போயிட்டு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு போவார். ஜோசியத்துக்கு இவ்வளவு பணம் வேணும்னு அவர் கேட்கவும் மாட்டார், கொடுத்ததை வாங்கிப்பார். வெறும் 50 ரூபா கொடுத்துட்டு அதே 1.5 மணி நேரம் அவர்கிட்ட ஜோசியம் கேட்ட ஆளும் இருக்காங்க. 5 லட்ச ரூபாயோ வந்து $50,000 கொடுத்தவங்களும் இருக்காங்க. அப்படி அந்த ஒரு $5,000-10,000 யாராவது கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு என்று வந்து கூட அந்த டாலரில் இருக்கிறதுனால அது என்ன தெரியாமல் என்கிட்ட கொடுத்து, சார் அது என்னமோ கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள்
அப்படி ஒரு மிக எளிய மனிதர். நீங்கள் வந்து பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளவெல்லாம் தெரிஞ்ச இவ்வளோ பெரிய சக்தி உடையவர் வந்து இது சாதாரண விஷயங்கள் தெரியவில்லையே அப்படி நம்ம வந்து அந்த எளிமையை பார்த்து ஒரு ஆச்சரியம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் வந்து நெல்லை கே வசந்தன் என்பவர். அவருடைய சொந்த ஊர் நெல்லை, அதனால் அவருக்கு நெல்லை. அவருடைய பேர் வசந்தன். 93லேருந்து ஐ திங்க் அவர் வந்து இந்த கொரோனா பீரியட்லனா 22 அல்லது 23 இது 25 இல்லையா, 22 நினைக்கிறேன், அப்போ தான் இறந்து போனார். அதாவது மனைவி அவர்கள் திருமதி மீனா வசந்தன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும். அந்த பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவர் இருக்கும்போதே இருந்தாங்க. அந்த பையனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லைன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கார். என்னென்னா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய எளிய வாழ்க்கை. இவ்வளவு அபூர்வமான சக்திகள் ஒரு ஜனாதிபதிக்கெல்லாம் வந்து ஜோசியம் சொல்லக்கூடிய ஒரு இதுன்னா, அவர் நினைத்திருந்தால் வந்து மாட மாளிகைகள் வாங்கியிருக்க முடியும். 10 இடத்துல 20 இடத்துல வந்து சொத்து வாங்கி போட்டுருக்க முடியும், தமிழ்நாடு முழுவாவோ இல்லை எங்கே வேணாலும். அதிலலாம் அவருக்கு வந்து விருப்பமே இருந்ததில்லை. ரொம்ப சாதாரணமாக வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்பவர். இவருடைய கதை என்பது நான் சொல்வது வந்து அவருடன் நிகழ்ந்த சம்பவங்கள், நேரடியாக பார்த்தது, அல்லது எனக்கு தெரிந்து அவர் வந்து சொல்லி நிகழ்ந்த விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு என்னுடைய காதுக்கு எட்டியவை. இது 2 விதமாக பிரிக்கலாம். இவை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும், இப்போ கேட்குறவங்க வந்து இவர் சும்மா ஒரு திருசக்தி சுந்தரராமன் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வந்து பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சத்தியமாக நான் நம்பும் கடவுள் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், அவ்வளவும் உண்மை. இப்படி ஒரு மனிதரை வந்து வாழ்க்கையில் வந்து சந்தித்தது ஏதோ என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, புண்ணியம்னு சொல்லலாம், ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம். சார், அவர் செய்த அதிசயங்களில் நீங்கள் நேரடியாக பார்த்து ஒரு சில 2 விஷயம் சொல்ல முடியுமா, பகிர்ந்துக்க முடியுமா எங்களுக்கு? எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை வந்திருப்பார், வேறு சமயத்தில். அப்போது அங்கே வந்தபோது 2008 2010 வரைக்கும் நாங்கள் அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் 2008லேருந்து வந்து போயிட்டு இருந்தேன் சென்னைக்கு. அப்புறம் 2010க்கு அப்புறம் இங்கேயே இருந்துட்டேன். எப்போது ஒரு தடவை தான் அங்கே போவேன். அந்த பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருடங்களில் பல முறை வந்திருப்பார். அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 தடவையாவது குறைந்தபட்சம், இல்லை 20 தடவை கூட வந்திருப்பார். அது மாதிரி வரும்போது ஒரு தடவை சொல்கிறாரு, என் ஒய்ஃப் என் மிஸ்ஸஸ் கிட்ட அவங்கள்ட்ட வந்து உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாரையும் அவர் பார்த்துருக்கார். எங்கள் வீட்டு நிகழ்வுகளெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் அவரை கூப்பிடுவோம். வந்து உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவங்க அப்போ என்னுடைய பெற்றோரும் சென்னையில் தான் இருந்தாங்க, அவங்களுடைய பெற்றோரும் அங்கே மடிப்பாக்கத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் இருக்காங்களே, நல்லா இருக்காங்க, எங்கே வைக்கும் போல் இருக்காங்க. இல்லை அவங்கள கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க சொல்லுங்கள். ஏன், என்ன உடம்புலாம் ஒன்றும் இல்லையே அவங்களுக்கு, நல்லா தானே இருக்காங்க. நார்மலாக வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்ப்போம். நார்மலாக நடமாடிக்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. இல்லை அக்டோபர் 16 ஏதோ ஒரு தேதி சொன்னார் அந்த வருடத்தில். இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளேன்னு சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்கிறார். அந்த மந்த் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான பீரியடு. அக்டோபர் 16ஆம் தேதி குறிப்பாக வந்து அவங்கள வந்து பத்திரமா இருக்க சொல்லுங்கள், ஒரு விபத்து அவங்களுக்கு நேரிடும். ஆனால் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, விபத்து நேரிடும். நான் வந்து வழக்கமாக அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் குறிச்சிப்பேன். ஏன்னா பின்னால் நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு, அது நடக்கும், ஏதாவது நடந்ததா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று ஜாக்கிரதையாக இருங்கன்னா அந்த தேதியில் நம்ம கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போது அதை கேட்டுட்டு என் ஒய்ஃபு சரி அப்படின்னா அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் அவங்க எங்கேயுமே என்ன எப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டில் நார்மலாக இருக்க வேண்டியதான், அதுக்கு என்ன, அது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி. என்னுடைய மனைவி வந்து ஆர்வமாக என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அக்டோபர் 16ன்னு ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்கிறீங்களே, அன்றைக்கி பூரா எங்கேயுமே வெளியே போகாமல் இருந்துட்டால் அந்த விபத்தை தவிர்த்திடலாமா? இயல்பான கேள்வி. அப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப யதார்த்தமாக சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி, வெளியே வேணால் போகாமல் இருப்பீங்க, பாத்ரூமில் வலிக்கி விட்டால் என்ன பண்ணுவீங்க, அதுவும் விபத்து தானேன்னார். அதனால் அது வரும், தவிர்க்க முடியாது, இருந்தாலும் பத்திரமா பார்த்துங்க, தவிர்க்க முடியாதுங்கிறதையும் சொல்லிட்டார். நாங்கள் அதை எழுதி வச்சு தான் அதோட ஒரு 3 நாள் இருந்தார், 4 நாள் இருந்தார், யாரையோ பார்த்தாரு, முக்கியமானவங்களாம் பார்த்தாரு, அப்புறம் கிளம்பிட்டார். அது அக்டோபர் மாதம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் சொன்னேன், உங்கள் அம்மாட்ட சொல்லி வை, கொஞ்சம் பத்திரமா அங்கங்கே வெளியே போகும்போது பத்திரமா. வேறு என்ன பண்ண முடியும்? என்னுடைய மாமனார் அவர்கள் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவர்.
அவருக்கு அந்த அக்டோபர் மாதம் ஒரு 13-14 தேதிக்கு திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லை. அவர் இந்த ஏர்ஃபோர்ஸில் இருந்ததுனால செயின்ட் தாமஸ் மவுண்ட்டில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 16ஆம் தேதி இவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு அவருக்கு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு நங்கநல்லூரில் வீடு, பழந்தாங்கல் நங்கநல்லூரில், அங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவருக்கு பார்த்துட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல இருந்தார். அது பார்த்துட்டு வழக்கம் போல் திரும்பி வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. இந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது மவுண்ட்டில், அது வாசலில் பஸ் ஸ்டாப், வீட்டுக்கு பஸ்ஸில் வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நிற்கிறாங்க. திடீர்னு வந்து ஒரு லாரி அந்த பக்கம் நடுவில் போக வேண்டிய வந்து ஏதோ ஒரு ஸ்கூட்டரோ என்னமோ அதை தவிர்ப்பதற்காக கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி போகும்போது சும்மா அப்படி லேசாக லாரியுடைய ஒரு சின்ன பகுதி வந்து இவங்களுடைய முழங்கையில் தட்டிடுச்சு. அது தூக்கி அடிச்சிருச்சு. நல்ல வேளையாக ரோடு பக்கம் விழாமல் பஸ் ஸ்டாண்டு பக்கம் உள் பக்கம் விழுந்துட்டாங்க. கை ஃப்ராக்சர். உடனடியாக யாரோ பக்கத்தில் இருந்தவங்க வந்து அந்த பின்னாலேயே அந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல்னு அதில் அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் செய்தி வந்தது, தகவல். அதுக்கப்புறம் உடனடியாக வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணி, ஏன்னா என்னுடைய மைத்துனர் வந்து அவர் எங்கேயோ வெளியூரில் இருந்தார். அப்போ அது உடனே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணோம். 42 நாளோ என்னமோ ஆஸ்பத்திரியில் இருக்கிற அளவுக்கு கை ஃப்ராக்சர் ஆகி அது அவங்க வந்து இருந்தாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த அக்டோபர் நவம்பர் மாதம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியது. 16 என்று ஒரு தேதி சொல்கிறார். அந்த தேதியில் தவிர்க்க முடியாது என்பதையும் முதலே சொல்லிட்டார். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, எங்கேயுமே வெளியில் போகாமல் இருந்தால். அன்றைக்கி வெளியில் போகாமல் இருக்க முடிஞ்சுதா? அப்போ 2 நாள் முன்னால் பார்த்து வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? போய் தானே ஆகணும், தவிர்க்க முடியாது. இந்த சம்பவம் நடந்தது, அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்கன்னு டக்குன்னு நான் வந்து எனக்கு ஃபோன் வருது. என் மனைவி பயப்பட போகிறாங்களேன்னு யாரோ ஃபோன் பண்ணவங்க அங்கே உறவினர் வந்து எனக்கு பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சொல்லும்போது இன்றைக்கி என்ன தேதி? அக்டோபர் 16. அவர் நம்மகிட்ட ஏதோ ஒரு தேதி சொன்னார், அந்த டைரியில் குறித்து வச்சுருக்கோம், எடுத்துப்பார், அக்டோபர் 16. இது மனித ரீதியாக எப்படி விஞ்ஞான ரீதியாக சாத்தியம் என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியவில்லை, எனக்கு விடை தெரியவில்லை. ஆனால் இது சாத்தியப்பட்டது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது ஒரே ஒரு நிகழ்வு. இது மாதிரி பல நிகழ்வுகள் நம்ம வரப்போகிற நம்ம தொடரில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு நிகழ்வு இப்போ நான் சொல்கிறது ரொம்ப இருக்கிறதுலேயே எளிமையான, என்னுடைய குடும்பத்தில் நேரடியாக நான் அனுபவித்தது சொல்கிறேன். இன்னும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கூட அப்படின்னு இதை விட இன்னும் அதிசயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது நடந்ததுன்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி உள்ள அந்த நட்பு வட்டாரங்களில் நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தை தெரிந்தவர்களுக்கு இது தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ்புக், அவருடைய மனைவி அவர்கள் வந்து NKV அகாடமின்னு அவர் நிறைய புத்தகங்கள், ஜோதிட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு அந்த எப்படி பார்க்குறது அந்த ஜோசியன்றதே ஒரு சிஸ்டமாக வச்சுருக்காரு. இப்போ உங்களை பார்த்த உடனே உங்கள் அம்மா பேர் உங்கள் பாட்டி பேர் சொல்லுவார். அவருக்கு முதல் தடவை உங்களை பார்க்குறாரு. இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஞ்ஞான ரீதியில் விடை தெரியல. ஆனால் சாத்தியம் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் சத்தியமாக. அவருடைய இறப்பையுமே அவருடைய மனைவியிடம் வந்து ஜனவரி 5ஆம் தேதி இறந்தார். டிசம்பர் மாதத்தில் மனைவி அழைத்து, எனக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குது, ஜனவரி 1லேருந்து 15, இதில் நான் பிழைக்கிறது கஷ்டம், ஆனால் பசங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நான் ஒரு கால் ஏதோ ஒரு இதில் தப்பித்தால் இன்னொரு 8 வருஷம் இருப்பேன். ஆனால் வந்து சந்தேகம், நீ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது அப்போ தெரியாது. அவர் இறந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு போனபோது அவங்க மனைவி, ஏன்னா அவங்க எல்லாம் கூட எங்கள் குடும்பத்தோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி அவர் சொல்லிட்டார். அவருக்கு அவருடைய முடிவு ஏற்கனவே தெரிந்திருந்து அதை என்னிடம் வந்து, ஏன்னா ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீ பயப்படணுன்றதுக்காக இல்லை, நீ கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போவே அதற்கான உன்னுடைய மனதை வந்து நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நினச்சா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். அந்த திக்குன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, த்ரில்லர் மாதிரி ஒரு இதில் வந்து அந்த தேதிகள் நெருங்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். எதேச்சியாக அவருக்கு வந்து அன்றைக்கி ஜுரம் வந்து வீட்டிலேயே வந்து மறுநாளைக்கு வந்து பாத்ரூம் போகும்போது மார்வழின்னு சொல்லி வெங்கடேஸ்வர ஆஸ்பத்திரி சேமியாஸ் ரோட்டில் ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆட்டோவில் போகும்போதே தலை சாஞ்சிருச்சு. போகும்போதே அங்கே சொல்லிட்டாங்க,
சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜோதிடர் அப்படின்னா இவர் வந்து எல்லாத்தையும் கணிக்கிறாள் இல்லையா, முன்னாடியே இப்படி நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்கும், 6 மாதத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது சொல்கிறாரு. அவரால் அவரோட இறப்பை மாற்றிக்க முடியாத ஒரு திறன் இல்லையா? இல்லை, அது வந்து நீங்கள் வந்து அவரே வந்து என்ன சொல்லுவார்னா, விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வது வந்து ஒரு பழமொழிதானே தவிர 100% அப்படி வென்றுவிட முடியாது. அப்படி விதி என்றிருந்தால் யாருமே தன்னுடைய ஒரு பிறப்பையோ இறப்பையோ மாற்றிவிட முடியாது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதில் போயிருக்குன்னா, இந்த கஷ்டத்தை வந்து ஓரளவுக்கு குறைத்து கொள்வதற்கு என்ன வழி, இல்லை அதை தாங்கிக் கொள்வதற்கான வழிகள் என்ன, அவ்வளோதான் முடியுமே தவிர, இப்போ நம்ம ஏதோ இந்த பாதையில் போகிறோம், கஷ்டமான பாதை, அப்படியே வந்து சுகமான பாதைக்கு நம்ம மாற்றி போகிறதுக்கு வந்து ஜோதிடமோ அதில் உள்ள யாரும் வந்து பரிகாரத்துக்கு போக அந்த கோயிலுக்கு போனால் வரும், இந்த கோயிலுக்கு போனால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார். இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவார். ஆனால் என்ன சொல்லுவார்னா, சொன்னதுனால வந்து உங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் குறையும், ஏதோ எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள், நல்ல பலன்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஒரே அடியாக உங்களால் வந்து விதியை வந்து மாற்றிவிட முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்பது முழுமையாக வெல்லலாம் என்பதில்லை. அந்த விதியுடைய விளைவுகளை உங்களுடைய மதியை பயன்படுத்தி எப்படி உங்கள் மனதிற்கும் உங்களுடைய உடலிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்றதாக செய்து கொள்வது, இதுதான் வந்து சாத்தியம் என்பதை அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். அவருடைய புத்தகங்களில் கூட எழுதியிருக்கிறார். கொரோனானூறு என்று ஒன்று எழுதினார், கொரோனாவை பற்றி. புறநானூறு அகநானூறு அப்படின்னு எழுதுகிற மாதிரி அவர் கொஞ்சம் தமிழ் ஆர்வங்கள், தமிழ் இலக்கிய சிந்தனையும் ஆர்வமும் உண்டு. அதனால் வந்து அதுக்கு பேரே அவரே வந்து வச்ச டைட்டில் கொரோனானூறு. அந்த புத்தகம் கூட எங்கள் வீட்டில் இருக்குது, என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். ஆக விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வது, அப்படியா இருந்தால் எல்லாருமே வந்து விதியை மதியால் வென்றுவிட முடியும் என்றால் வந்து இந்த உலகமே வந்து அதாவது ஒருவருடைய கண்ட்ரோலில் வந்துடும். எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகிறது, மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவர்கள்லாம் வந்து இறந்து போகும்பொழுது எப்படி இறந்து போகிறார்கள், நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லி யாரையும் நம்ம வந்து அது அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது, அவர்களை சார்ந்தவர்கள். நான் சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருப்பாங்க, ஆனால் இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வருமா அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் விதி. விதியின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நீங்கள் விதின்னு சொல்லலாம்னா இயற்கைன்னு சொல்லுங்கள். கடவுள்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லுங்கள். எப்படி நீங்கள் அதுக்கு பெயர் என்ன வேணாலும் சொல்லலாம். நம்மை மீறிய ஒரு சக்தி இயக்குகிறது அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு பின்னால் வந்து அவருடைய அனுபவங்கள், அவருக்கு அதற்கான அறிவுகள், அவரை வளர்த்து கொண்ட அந்த கலை அவை இருந்தது. அந்த அனுபவங்களை கேட்கும் பொழுது நமக்கும் வந்து நிச்சயமாக நம்மை மீறிய ஒரு சக்தி நம்மை இயக்குகிறது. அதற்கு பெயர் வந்து நான் ஒரு பெயரில் சொல்வேன், நீங்கள் ஒரு பெயரில் சொல்வீங்க, இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு பெயரில் சொல்லலாம், ஒருத்தர் வந்து அதெல்லாம் இல்லவே இல்லை, தானாக இயங்குது உலகம் அப்படின்னா. எதுவுமே ரோட்டில் வண்டி போகுதுன்னா யாரோ ஒருத்தர் இயக்கி தான் ஆகணும். ஹேண்டில் பாரை பிடிச்சா ஆகணும், சைக்கிளில் போனாலும் காரில் போனாலும் வந்து. இப்போது ஒருத்தர் வந்து விதியை வந்து நான் இப்போ சொன்னார், ஜோதிடன் சொன்னார்னு சொல்லி லாரியிலேருந்து விழுந்து லாரிக்கு முன்னால் அடிபட்டு பிழைத்தவனும் இருக்கிறான், சைக்கிளிலேருந்து விழுந்து இறந்து போனவனும் இருக்கான். நடிகர் முத்துராமன் அவர்கள் இருக்கும்பொழுது பாடி பில்டர் அவர். நடிகர் முத்துராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்த்திக் அவருடைய பையன் கார்த்திக்னு இதெல்லாம் நடித்தார் அவர். அந்த முத்துராமன் ஒரு காலத்தில் வந்து இந்த மீடியம் ஹீரோவாக வருவார். பாடி பில்டர் அவர், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்னு அந்த பாடி. சாதாரணமாக வாக்கிங் போகும்பொழுது ஏதோ ஒரு அந்த கோரை புல் ஒன்று தடுக்கி விழுந்துட்டார். அப்படியே ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துட்டார். சின்ன வயசு, அப்படி ஒன்றும் பெரிய ஒரு 50 52 அந்த மாதிரி வயசு தான். பாடி பில்டர், இன்னும் ஓடகட இல்லை, உதிக்கலை. வாக்கிங் போகும்போது எதேச்சியாக ஒரு அது புல் தடுக்கிச்சா இல்லை எதேச்சியாக கால் தடுக்கிச்சா, இறந்துட்டார். இதை எப்படி நீங்கள் வந்து விவரிப்பது? நம்மளாவே பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஜோதிடத்துடைய உதவியும் இல்லாமலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெல்லை வசந்தனை போன்ற ஒரு மாமனிதருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது கைடன்ஸ், அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளும் அந்த பாதைகளும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிகிறது என்றால் அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரேடியாக நான் வந்து இதை வந்து மாற்றிடுவேன், நான் நினச்சா வந்து இதை வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஜோதிடமோ இல்லை எந்தவித பூஜையோ இல்லை எந்தவித ஒரு வழிபாட்டு முறையோ பரிகாரமோ செய்துவிட முடியாது என்பதை அவரே தெளிவாக கூறியிருக்கிறார். எதையுமே கஷ்டங்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம், நன்மைகளை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம். இல்லை வலிகள் வந்தால் அந்த வலிகளை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை நாம் உருவாக்கி கொள்ளலாம். இவ்வளோதான் வந்து மனித வாழ்க்கையில் முடியக்கூடியவை
என்பது அவருடைய கருத்து. அந்த கருத்து சரிதான் என்பதை அவருடன் பழகி உணர்ந்து அனுபவித்ததில் நானும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்தது என்று சொல்லலாம். எத்தனையோ நான் பிரதமர் மோடி அவர்களுடன் சந்தித்து 1 மணி நேரம் அளவலாக இருக்கிறேன். அவர் அப்துல் கலாம் அவர்களுடன் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். இந்தோனேஷியா அதிபருக்கு ஆலோசகராக இருந்திருக்கேன். வாஜ்பாய் அவர்களை இப்படி எத்தனையோ இவர்கள் நடிகர் சிவாஜி கணேசனோட அளவலாக இருக்கிறேன் உட்கார்ந்து. இப்படி பல விதமான அரசியல்வாதி, தொழிலதிபர் இப்படியெல்லாம் எல்லாம் அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு அதிசயமான மனிதர், நம்முடைய மனித மூளைக்குள் இது எப்படி என்று புரியாமல், இது எட்டாமல், நம்மளால் இதுக்கு மேலே இதற்கு முடிவு காண முடியாமல் இருக்கக்கூடிய பசில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆச்சரியங்கிறத தாண்டி பசில் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மண்ணில், தமிழ் மண்ணில், தமிழ்நாட்டில், சென்னையில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். நெல்லையில் பிறந்தாலும் அதிகபட்சம் சென்னையில் இருந்திருக்கிறார், வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அப்படி என்றால் இது ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்தது. அந்த சக்தி என்னவென்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு எனக்கு இன்னும் இறைவன் அறிவை முழுமையாக கொடுக்கவில்லை என்று தான் நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்ததே தவிர, ஏன் எதற்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மனுஷன் என்ன அது உங்களுக்கு மனிதனே இறைவனாகி விடுவோம். இந்த உதாரணத்தோடு இன்று முடித்துக்கொள்வோம். அடுத்த வாரத்தில் நம்ம சந்திக்கும் பொழுது முதலில் அவருக்கு எப்பொழுது இந்த சோதிட திறன் வந்தது, அது எப்படி அமைந்தது என்று அவர் வாயால் அவர் என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஏதோ பிறந்ததுலேருந்தே அவருக்கு இந்த திறமை வந்துடல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதில் குறிப்பிட்ட காலத்தில் வந்தது. அது எப்பொழுது எப்படி என்பதை என்னிடம் விவரமாக பேசியிருக்கேன். ஏன்னா என்னோட 28 வருடங்கள் இருக்கும்போது ஒரு இதுலேயும் நான் இந்தோனேஷியாவில் இருந்தாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சென்னை வருவேன். வந்தால் அவரை பார்க்காம போக மாட்டேன். அந்த மாதிரி எத்தனையோ ஒரு நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் அவரோட சந்தித்தது. அவர் இறப்பதற்கு 10 நாள் முன்னால் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. 5 நாள் முன்னால் கூட என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. திடீர்னு நடந்து போச்சு. ஜோதிடம் மற்றும் நெல்லை வசந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா. நன்றிம்மா, வணக்கம்.